வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் விவசாயிகளுக்குண்டான கடனை எப்பொழுது தள்ளுபடி செய்ய இருக்கிறாரு முதல்வர் விஜய்? இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி தமிழக விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை பற்றி விளக்குகிறது. தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களை முழுமையாக ரத்து செய்வது தொடர்பாக அரசு எடுத்துள்ள புதிய முடிவுகளை இதில் விவரிக்கிறது. முன்னதாக கடன்கள் பகுதியளவு மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனைகளற்ற முழு தள்ளுபடி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்ற பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் புதிய வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ விவசாய கடன் முழுமையான தள்ளுபடி குறித்த முக்கியமான அறிவிப்புகளை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். 100% முழுமையாக தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து விவசாய பயிர்க்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி. 5 ஏக்கர் என்ற வரம்போ சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்ற வேறுபாடோ கிடையாது, அனைவருக்கும் தள்ளுபடி. முதலமைச்சரின் அறிவிப்பு. புதிய முதல்வர் விஜய் அவர்களால் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கட்ட வாக்குறுதி. தாவேக அரசின் தேர்தல். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் 100% முழுமையான தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே நிலம் 50% மட்டுமே தள்ளுபடி. ஸோ முதல் அறிவிப்பு பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய ஏமாற்றத்திற்கு என்ன காரணம்? ஆட்சி அமைத்த பின் கூட்டுறவு வங்கிகளில் ஏற்பட்டிருக்க அந்த புதிய நிபந்தனைகள். விவசாயிக்கு வாங்கிய மொத்த கடன் அளவு 75,000 வரை முழுமையாக தள்ளுபடி. கடன் அளவு 75,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 35,000 மட்டுமே தள்ளுபடி. எதிர்பாராத உச்சவரம்புகளால் பொருத்த சுமைக்கு ஆளான விவசாயிகள் இந்த முழு தள்ளுபடியை தவிர்க்க போராட்டங்களை ஈடுபட்டு வராங்க. மாற்றத்திற்கான விசை மற்றும் அரசின் மறுபரிசீலனை. விவசாயிகள் போராட்டம். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடி விவசாயிகள் பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. அரசின் மறுபரிசீலனை. விவசாயிகளின் அதிருப்தியை தொடர்ந்து முந்தைய அறிவிப்பை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முதல்வர் விஜயுடைய தலையீடு இதில் இருக்கணும். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று நிபந்தனைகளோடு தளர்த்தி முழு தள்ளுபடி வழங்க புதிய முதல்வர் விஜய் அவர்கள் வழிவகை செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பழைய நிபந்தனை 5 ஏக்கருக்கு மேலே கீழே என்ன வேறுபாடு, புதிய நிபந்தனைகள் எந்த வேறுபாடும் கிடையாது. கடன் உச்சவரம்பு பழைய நிபந்தனையில் 75,000லேருந்து 35,000 உச்சவரம்பு இன்றி 100% முழு தள்ளுபடியை இதில் கொடுக்குறோம். சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய முழு பலன்கள் எந்த பாகுபாடுமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் இது சென்றடையணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அனைத்து விவசாயிகளுக்குமே சென்றடையும். ஸோ அனைவருமே உள்ளடக்கிய 100% தள்ளுபடி. சிறு விவசாயிகள், ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிறு விவசாயிகள், ஸ்மால் ஃபார்மர்ஸ், குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் என புதிய கடன்கள் புதுசாக வரவில்லை. ஏற்கனவே நிலுவையில் உள்ள பெண்டிங் விவசாய கடன்களும் இந்த முறைப்படி தள்ளுபடியின் கீழே தான் வந்துடும் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ தனி பட்ஜெட் இதற்காக பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனி வேளாண்மைக்குண்டான ஒரு பட்ஜெட்டையே அரசு பார்த்திங்கன்னா தாக்கல் செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் பொருளாதார அறிவிப்புகளாக இல்லாமல் அனைத்து விவசாயிகளும் பயனடையும் வகையில் ஒரு வாழ்வாதாரத்தையே பயன்படுத்தும் வகையில் கொண்டு வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ மக்களை பொறுத்திருந்து இருங்க. கண்டிப்பாக சூரியன் புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா மறைந்தவுடன் அதிகாரப்பூர்வ அரசாணைக்காக காத்திருக்க போகிறோம். விவசாயிகளின் கோரிக்கைகளை மதிப்பளித்து 100% முழு தள்ளுபடிக்கான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் நீண்ட நேர கோரிக்கை முழுமையான வெற்றி பாதையாக மாறியுள்ளது. அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிட காத்திருக்குங்க. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.